மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு TSS மணி. இப்போ 25 நிமிஷம் நடந்துட்டு இருக்கிறது இந்த சந்திப்பு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி உடன்படிக்கை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 மட்டுமே போய் சந்தித்திருப்பது என்பது முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உணர்வுபூர்வமான முடிவா அல்லது இது நிச்சயமாக அந்த 3 சந்தித்து பேசியிருப்பது என்பது எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவுடன் கூட்டணியாக செல்வதற்குள்ள முயற்சிதான் என்பதில் மக்களவைத் தேர்தல் நேரத்தில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் மருத்துவர் ஐயா நிறுவனர் அதில் ஒரு நிலைப்பாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதிலேயே இளம் மருத்துவருடைய நிலைப்பாடு என்பது அதில் வித்தியாசமாக இருக்கிறது என்ற செய்திகள் வரும் நேரத்தில் இப்பொழுது கோகாமணியும் இல்லாமல் 3 மட்டுமே சென்று சந்தித்திருப்பது என்பது முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவின் பேரிலா இல்லையா என்ற கேள்வி ஏன் எழுகிறது என்றால், மயிலம் தொகுதியைச் சேர்ந்த சிவகுமாரை பொறுத்தவரை CV சண்முகத்தினுடைய ஒரு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார் என்ற செய்தி இருக்கும் காரணத்தினால் CV சண்முகம் மூலமாகத்தான் பாமகவை மீண்டும் அஇஅதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக கூட்டணிக்கு செல்லக்கூடிய நிலைப்பாடுகள் சிந்தனைகள் அந்த கட்சியில் இருந்து வரும் பொழுது மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஏன் என்றால் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை அல்லது நாளை மறுநாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு தைலாபுரத்தில் கூடுகிறது என்றும் அப்பொழுது அதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் பெருவாரியாக அல்லது நிர்வாக குழு உறுப்பினர்கள் பெருவாரியாக செல்வாக்கில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்பதும் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்து இது நடந்திருப்பதனால் இது முழுமையாக கட்சியினுடைய ஒரு உணர்வுபூர்வமான முடிவா அல்லது இது எப்படி என்ற கேள்வி எழுகிறது.